ஜென் கதைகளில் அடுத்த கதை மரமும் நானே. அந்த குரு ஒரு தச்சர். அவர் செய்யும் மேசை, நாற்காலி, கட்டில் முதலிய மரச்சாமான்கள் இன்னதென விளக்க முடியாத அழகும் சிறப்பும் வலிமையும் உடையவனாக இருந்தன. எல்லாருக்குமே ஆச்சரியம். ஒருவர் அவரிடம் சென்று, இது எப்படி இவ்வளவு சிறப்பாக செய்கிறீர்கள், இதன் ரகசியம் என்ன என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், நான் எதையும் செய்வதே இல்லை, காட்டுக்கு போகிறேன், காட்டிடம் விவரத்தை சொல்லிவிட வேண்டும், இதுதான் முதல் வேலை. காட்டின் அனுமதி இல்லாமல் நாம் எதையுமே செய்யக்கூடாது, இது முக்கியம். காட்டுக்குத்தானே எந்த மரம் வெட்டப்பட வேண்டியது, எது நல்ல உறுதியான மரம் என்று தெரியும். நமக்கு அதை பற்றியெல்லாம் என்ன தெரியும்? அதனால் கானகத்திடம் கேட்பதுதான் முதல் வேலை. காடு நமக்கு வெட்டப்பட வேண்டிய மரத்தை அடையாளம் காட்டும். அப்புறம் அந்த மரத்தின் அனுமதியை கேட்க வேண்டும். நான் அப்படி கேட்பேன், மரமே நீ நாற்காலியாக சம்மதிக்கிறாயா, மரமே நீ கட்டிலாக சம்மதிக்கிறாயா என்பது போல கேட்பேன். சம்மதம் மட்டும் போதாது, நீ என்னுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்பேன். அது சம்மதித்தால் தான் வெட்டுவேன், இல்லாவிட்டால் சும்மா திரும்பி வந்து விடுவேன். கேட்டவருக்கு பைத்தியம் பிடித்து விடும் போல் இருந்தது. இந்த ஆள் பைத்தியம் என்று போய்விட்டார். ஒரு முறை சீன மாமன்னர் குருவை அழைத்து புத்தகங்கள் வைக்க ஒரு அலமாரி செய்ய சொன்னார். 3 நாள் கழித்து மன்னர் குருவிடம் என்ன ஆயிற்று என்று கேட்டார். நானும் 3 நாட்களாக காட்டுக்கு போய் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் எந்த மரமும் ஒப்புக்கொள்ள மறுக்கிறது. என்ன செய்யட்டும், பார்க்கலாம். ஒரே ஒரு மரம் மட்டும் அதிக மறுப்பு சொல்லவில்லை, பேசி பார்க்கிறேன் என்றார் குரு. அப்புறம் ஒரு நாள் மன்னர் குருவின் இருப்பிடத்திற்கு வந்தார். அலமாரி உருவாகி கொண்டிருந்தது. என்ன ஆயிற்று சுவாமி என்று மன்னர் கேட்டார். இதுதான் நான் சொன்ன மரம். மறுபடியும் போய் பேசினேன், ஒப்புக்கொண்டு இங்கே வந்து விட்டது. இவ்வாறு மனப்பூர்வமாக வந்துவிட்டால் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. பாருங்கள், இப்போது இது என்னை அலமாரி செய்ய சொல்லி நச்சரிக்கிறது. நான் இதற்கு புது உருவெடுக்க உதவ வேண்டுமாம், அதுதான் உதவி கொண்டிருக்கிறேன் என்றார். உண்மை ஞானி இயற்கையோடு ஒன்றியவன். அவன் இயற்கையை நேசிப்பது போல இயற்கையும் அவனை நேசிக்கிறது.